இந்த சம்மருக்கு சூட் ஆகிற மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு கூலிங் அண்ட் க்ரீமியான மஸ்க் மெலன் ஃபலூடா ரெசிபி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமு, ஐஸ்கிரீம் இப்படி எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் மஸ்க் மெலன் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மஸ்க் மெலன் வந்து நல்லா பழுத்திருக்கணும். அதே சமயத்தில் இதோட கலர் வந்து நல்லா ரிச்சாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபலூடாவும் ரிச்சான கலரில் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் இந்த ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் பழத்தை மட்டும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு பாருங்கள் இனிப்பு சுவை எந்த மாதிரி இருக்குன்னு. இனிப்பு பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சீனி ஆட் பண்ண வேண்டாம். என்னோடய பழத்தில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீனி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கணும். இது வந்து எப்போ ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இன்னொரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டெசர்ட் ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நல்லா சில்லான மில்க்கை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாயில் பண்ணாத மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் எதுவுமே இருக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மல் ஸ்பூனோட இந்த விஸ்க் வச்சு பண்ணும்போது கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பால் பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு. இது வந்து நீங்கள் அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். 3/4 லிட்டர் மில்க்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். மில்க் வந்து பொங்கி வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பாயசத்துக்கு போடுவோம்ல அந்த சேமியா வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த சேமியா இல்லை அப்படின்னா பெரிய சேமியா எடுத்துக்கலாம். இந்த சேமியா வந்து ஒரே கொதியில் வந்து வெந்துடும். அதனால் இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பெரிய சேமியா இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் தனியாக வேக வச்சு தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இது கூட மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம். பால் வந்து பொங்குறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம். பால் வந்து பொங்குற அளவுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துல இது வந்து பொங்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். சீனி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சீனி கரையிற வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா பால் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு திக்காயிருச்சு பார்த்திங்களா, பாலும் நல்லா கொதித்து பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இது வந்து இந்த அளவுக்கு ஊறியிருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு 10-12 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம். அடியில் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜவ்வரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஸ்டிக்கியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஜவ்வரிசியோட கலர் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் கலராக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசி பால்ஸை மட்டும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வடித்த இந்த ஜவ்வரிசி கூட 1 டம்ளர் அளவுக்கு கூலிங்கான வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் எல்லாம் ஊறி இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து எல்லா பொருட்களுமே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஆற வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆறின பிறகு இன்னுமே கட்டி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க பொருட்களை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஸ்க் மெலன் பியூரி இருக்குது பார்த்திங்களா, அரைச்சி வச்சது, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 250 ml அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூடவே ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸு, நம்ம வந்து வேக வச்சுருக்க ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து புட்டிங் மாதிரி ஆயிரும். 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணாலே போதுமானது. மீதி இருக்கிற மஸ்க் மெலனை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த ஜவ்வரிசி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிடைக்கும். இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்குது, அதை வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து அப்படியே ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு கிடைக்கும். ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த க்ரீமினஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாயிரும். கண்ணாடி கிளாஸில் வந்து இது மாதிரி அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மில்க் மேடு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேடு ஆட் பண்ணுறதுனால இதோட க்ரீமினஸ் வந்து நல்லா கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு வேளை மில்க் மேடு இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஹனி இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மஸ்க் மிலன் ஃபலூடா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விருப்பம் இருந்தால் இதுக்கு மேலே வந்து நட்ஸ் வந்து நம்ம டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.